ஜாவா ஸ்கிரிப்ட்ல விதவிதமான ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் கிளாஸ், யூனரி, பியூர், ஹையர் ஆர்டர், ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டிவ். ஒன்றும் பார்க்க வேண்டாம். நான் சொல்ற ஃபங்க்ஷன் கூட நீங்க பார்த்தீங்கனாலே இன்டர்வியூல ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு ரிப்பீட்டிவான கோட், அதாவது நம்ம ரீயூஸ் பண்ற கோட அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக கால் பண்ணிக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து வெறும் ஒரே ஒரு லைன் தான். ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்ட்ல ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்து நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் வந்து ஆர்குமெண்டா ஒரு பேர் கொடுக்குறேன். இங்க பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க எனக்கு பேரை இங்க மாத்த எனக்கு வந்து ஃபங்க்ஷன் பேர் மாறிட்டே இருக்கும். கீழே பாருங்க. ஸோ பேர் மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். நம்ம ஃபங்க்ஷன் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். டிக்ளரேட்டிவ் ஃபங்க்ஷன், எக்ஸ்பிரசிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா நார்மலாக ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஒரு கீவேர்டை வச்சு நம்ம நார்மலாக ஒரு பேர் கொடுக்குறது தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. இதே ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நம்ம ஒரு முழு ஃபங்க்ஷனையும் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதா வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, ஒரு முழு ஃபங்க்ஷனையும் சம்ங்கிற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் ஃபங்க்ஷன், அதாவது ரெண்டு கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து இமீடியட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, நான் இமீடியட்டாக அதை காலும் பண்ணிட்டேன். அந்த ரெண்டு ப்ராக்கெட் கால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, கீழே ஆகிடுச்சா. ஸோ இந்த சேம் டைம் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, ஃபங்க்ஷனுக்கு எந்த பேருமே இல்லை. ஸோ இது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சேம் டைம் வந்து இமீடியட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. கடைசியாக வந்து ஆரோ ஃபங்க்ஷன். நம்ம வந்து நார்மலாக ES6 ஃபீச்சரில் இது யூஸ் பண்ணுறதா, நார்மல் ஃபங்க்ஷனை ஆரோ யூஸ் பண்ணி பண்ணுறதா வந்து இது. ஸோ இன்னும் வந்து இன்டர்மீடியேட் அட்வான்ஸாக இருக்குது. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இதில் எதுவும் புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.